அதாவது சிலிண்டர் விலையை கொஞ்சமா இருந்ததை கடகடன்னு 1000 வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா 100 ரூபாய் குறைச்ச உடனே எங்க விஸ்வகுரு குறைச்சிட்டார் அப்படின்வாங்க. இவங்க பாஜக ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு எல்லா நிர்வாகம் எல்லாமே 2018 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து நீதித்துறையுடைய நிலை ரொம்ப மோசமா போகிறது என்று நீதிபதிகள் பத்திரிகையாளர்கள் முன்னால சொல்றாங்க. இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 8360 புகார்கள் நீதிபதிகள் மேல வந்திருக்கிறது. காங்கிரஸ் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க, என்னப்பா ஆச்சு, அது விசாரிக்கப்பட்டிருக்கிறதா, அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்விகள் பாராளுமன்றத்தில் கேட்கப்படுகிறது. 8360 புகார் வந்திருக்கிறது. என்ன செய்தீர்கள்? டெல்லியில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முரளிதரன் சொல்லி ஒரு நீதிபதி இருந்தார். டெல்லியில ஒரு கலவரம் ஒன்று நடக்குது. முஸ்லிம்களுடைய வீடுகள் கடைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. 1500 கோடி ரூபாய் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எரிச்சிட்டாங்க. அதுலயும் முஸ்லிம்களை தான் கைது செஞ்சாங்க. 53 முஸ்லிம்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். 90 பள்ளிவாசல்களை தீக்கிரையாக்கினார்கள். இப்படி முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்த அந்த நேரத்தில் இந்த கலவரத்துக்கு காரணமா இருந்த கபில் மிஸ்ரா, அனுராக் தாக்கூரை எல்லாம் ஏன் கைது செய்யவில்லை என்று முரளிதரர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி கேட்கிறார். நீங்க 8360 புகார் வந்திருக்குது, என்னப்பா பண்ணீங்க, நடவடிக்கை இருக்கான்னு கேட்கிறோமே. இதே பாஜக அரசு முரளிதரரை அன்று இரவோடு இரவாக பஞ்சாப் உயர் நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. எவ்வளவு வேகமா வேலை நடந்திருக்கு பாத்தீங்களா? முரளிதரர் பாஜகவுக்கு எதிராக கேள்வி கேட்கிறார் என்பதற்காக உடனடியாக அவர் இடமாற்றம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, வியாபார பெருமக்களே, தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக பங்கேற்று இருக்கின்றோம். இதிலே சுதந்திர இந்தியாவில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்ற தலைப்பிலே என்னை உரை நிகழ்த்த சொல்லியிருக்கின்றார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1975 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது சில சட்டங்களை இந்தியாவிலே கொண்டு வருகின்றார்கள். அந்த அவசர நிலை காலங்களை பற்றி சொல்கின்ற போது சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு நெருக்கடியான சட்டங்களை இந்திரா காந்தி கொண்டு வந்திருந்தார் என்று இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 21 மாத காலங்கள் இந்த எமர்ஜென்சி பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த அவசர கால நிலை சட்டம் இந்தியாவிலே பின்பற்ற கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே மக்கள் அதிகாரிகளை நாடி செல்வதோ, அரசு துறைகளை நாடி செல்வதோ, காவல்துறையை தேடி செல்வதோ, நீதித்துறையிடம் சென்று நீதி பெறுவதோ இயலாத காரியமாக இருந்தது. இந்த 21 மாதங்களை எமர்ஜென்சி பீரியட் என்று பேசக்கூடிய இந்திய நாட்டு மக்கள் 2014 பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு இந்தியாவுடைய நிலை எப்படி இருக்கிறது? 21 மாதங்கள் எமர்ஜென்சியில் இருந்ததை விட கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் பாஜக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதே. இந்த நிலையிலே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால், 2014 ஆட்சி கட்டில் அமர்றாங்க. அமர்ந்ததற்கு பிறகு முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 விஷயத்தை சொல்லுவோம். இந்த 3 விஷயங்களிலும் மூக்கை நுழைத்து என்னுடைய உணவு, என் உரிமை, நான் இருப்பது சுதந்திர இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் எப்படி இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இஸ்லாமியருடைய வாழ்க்கையை வரலாறை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, நிதர்சனங்களை எடுத்து பார்க்கின்ற போது, உணவு உண்பதற்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த தேசத்தில் உரிமை இல்லை, உரிமை மறுக்கப்படுகிறது. உடை உடுத்துவதற்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த தேசத்தில் உரிமை இல்லை, உரிமை மறுக்கப்படுகிறது. ஒரு வீட்டிலே வாழ்வதற்கு இஸ்லாமியர்களுக்கு உரிமை இல்லை, உரிமை மறுக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவனுடைய பெயர் கூறி அறுத்து ஹலால் இறைச்சியை உண்கின்றார்கள். வட மாநிலங்களில் ஹலால் இறைச்சி கடைகளுக்கு தடை என்று
விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கிறோம். இறைவன் அனுமதித்திருக்கக்கூடிய ஆடு மாடுகளை அறுத்து முஸ்லிம்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது என்று சில மாநிலங்களிலே சட்டம் இயற்றக்கூடியதை பார்க்கிறோம். உணவுகளிலே அவர்கள் மூக்கை நுழைப்பது, இஸ்லாமிய பெண்கள் ஸ்கார்ப் அணிந்து கொண்டு பள்ளிக்கூடங்களுக்கு சென்றால் இது மத அடையாளம், மத அடையாளத்தை பின்பற்றி நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். இந்தியா என்பது மத சார்பற்ற நாடு, அனைத்து மத மக்களும் வாழக்கூடிய ஒரு நாடு. மத அடையாளங்களோடு தான் ஒவ்வொருவரும் பள்ளிக்கூடங்களுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் திருநீர் அணிகிறார்கள், குங்குமம் அணிகிறார்கள், பொட்டு அணிகிறார்கள், பூ அணிகிறார்கள், தாலி அணிகிறார்கள். சிலர் கோயிலுக்கு நேர்ந்து விட்டு மாலை அணிந்து கொண்டு வருகிறார்கள். இது அவங்களுடைய நம்பிக்கை. அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வருவதற்கு இந்தியாவில் எந்த தடையும் கிடையாது. ஒவ்வொருவரும் அந்த மதத்தை பின்பற்றுவதற்கு இந்திய அரசியல் சாசன சட்டம் அனுமதியும் வழங்கியிருக்கிறது. இது சுதந்திர இந்தியா. இந்த சுதந்திர இந்தியாவிலே ஹிஜாப் அணியக்கூடாது என்று கர்நாடகாவிலே 21,000 மாணவிகளை தேர்வு எழுத விடாமல் தடுத்தார்கள். மோடி பிரதமராக வரும்போது பிரச்சார மேடைகளில் பேசும்போது சப்கே சாத் சப்கே விகாஸ் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவார். என்ன சப்கே சாத் சப்கே விகாஸ்? இது எல்லோருக்குமான அரசு. இந்திய அரசுன்றது ஏதோ மோடிக்கோ மோடி அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ மட்டும் உள்ளது கிடையாது, சங்கிகளுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, சங் பரிவார சிந்தனை உள்ளவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமாகத்தான் இந்திய அரசு இருக்க வேண்டும். இந்த மேடைகளில் பேசக்கூடிய மோடி சப்கே சாத் சப்கே எல்லோருக்குமானது, நாங்கள் எல்லோருக்கும் வீடு கட்டி தரப்போகிறோம் அவர் பேசினார் மேடையில். நீ எல்லாருக்கும் வீடு கட்டி தரது இருக்கட்டும், முஸ்லீம்களுடைய வீடுகளை இடிக்காமல் இருக்க முடியுமா உங்களால? பல இடங்கள்ல புல்டோசரை வைத்து முஸ்லீம்களுடைய வீடுகளை இடிக்கிறார்கள். காரணம் கேட்டீங்கன்னு வைங்களேன், என்ன காரணம்லாம் இருக்காது, வந்து இடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்பா வீடை இடிக்கிற? அவர்கள் ஜனநாயக போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஜனநாயக போராட்டத்தில் கலந்து கொண்டா வீடை இடிக்கணும்னு இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்கிறதா? சட்ட புத்தகத்தில் இருக்கிறதா? எந்த நீதிபதிகளாவது அப்படி தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்களா? ஒருவர் ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்டால் அவருடைய வீடு இடிக்கப்பட வேண்டும் என்பது எந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரை இழிவாக பேசினார்கள் என்பதற்காக, அந்த பேசிய பெண்மணியை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக போராடிய காரணத்திற்காக 90 வீடுகளை உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கிறார்கள். தப்பு பண்ணா, குற்ற வழக்கில் ஈடுபட்டா அப்படின்னு சொல்லி போய் வீடு இடிக்கிறது, இதெல்லாம் அரசியல் சாசன சட்ட புத்தகத்தில் இல்லை. ஆனாலும் இவர்கள் வீடுகளை இடிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். ஆக்கிரமிப்பு வீடுகள் என்று இடிக்கிறார்கள். ஒரு பகுதியில் ஆக்கிரமிப்பு வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசாங்கம் பல இடங்களில் தமிழகத்தில் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றக்கூடிய பணிகளை செய்கிறார்கள். எப்படி செய்கிறாங்க? இந்த வீடுகளில் இருந்து நம்ம அகற்றுவதற்கு முன்னால் இவர்களுக்கு மாற்று இடத்தை கொடுத்து இவர்கள் வேறொரு பகுதியில் போய் குடியேறுவதற்கான வாய்ப்புகளை வசதிகளை ஏற்படுத்தி விட்டு குடியிருப்புகளை அகற்றுவார்கள். இதுதான் ஜனநாயகம் நடக்கக்கூடிய, மக்களாட்சி நடக்கக்கூடிய இடங்களில் நடக்கக்கூடியது. இந்த சுதந்திர இந்தியாவிலே ஒரு 100 வீடு இருக்கக்கூடிய இடத்திலே 2 முஸ்லிம்களுடைய வீடுகளை மட்டும் ஆக்கிரமிப்பு வீடுகள் என்று இடிக்கக்கூடிய ஒரு நிலை சுதந்திர இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுதந்திர இந்தியாவை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கலவரம் வருது, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை முஸ்லிம்கள் வாழ முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். நிம்மதியாக வாழ முடியுமா? எப்ப கலவரம் வரும், எதுக்கு கலவரம் வரும், என்ன கலவரம் யாருக்குமே தெரியாது. திடீர்னு கலவரத்தை உருவாக்குறாங்க. கலவரத்தை உருவாக்குறது இவங்க போடுற திட்டத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பெரிய பெரிய சினிமா டைரக்டர்லாம் தோத்து போயிடுவான். திடீர்னு பார்த்தாக்கா காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பார். முஸ்லீம்கள் என்னுடைய வீட்டை எரித்து விட்டார்கள், முஸ்லீம்கள் என்னுடைய காரை எரித்து விட்டார்கள். எல்லாம் யாரு? பாஜகவை சேர்ந்தவங்க, சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள். காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது என் வீட்டை கொளுத்திட்டாங்க, என் காரை கொளுத்திட்டாங்க, எங்களுடைய எல்லா இடத்தையுமே கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை காவல்துறை இடத்தில் போய் சொல்கின்றார்கள். காவல்துறை அதிகாரிகள் நேர்மையானவர்கள், நேர்மையாக நடக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன நடந்துச்சுன்னு போய் அங்கே இருக்கக்கூடிய பகுதியுடைய சிசிடிவி காட்சிகள் எடுத்து பார்த்தா எந்த பிஜேபி கார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரோ அவரே அவங்க வீட்டு காரை கொளுத்துறாரு. எந்த பிஜேபி கார் என் வீட்டில் குண்டு போட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ
அவரே ஆட்களை வைத்து குண்டு போடக்கூடிய காட்சிகளை, சிசிடிவி காட்சிகளை வெளியிடக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். சில பகுதிகளில் கோயில்களில் போய் பன்றி இறைச்சியை கொண்டு போய் போடுறது, மாட்டு இறைச்சியை கொண்டு போய் போடுறது, அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய, அவர்கள் புனிதமாக கருதக்கூடிய தெய்வங்களுக்கு வேற மாலைகளை போடுவது, இதன் மூலம் கலவரம் வராதா என்று கலவரத்தை திட்டமிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். குஜராத்தில் ஒரு கலவரம் நடந்தது. கலவரத்திற்கு அவர்கள் காரணம் சொன்னது, கோத்ரா ரயிலை முஸ்லீம்கள் எரித்து விட்டார்கள் ஒரு காரணத்தை சொன்னாங்க. அதற்கு பிறகு நிறைய கமிஷன்லாம் போட்டு இந்த ரயிலை எரிச்சதுக்கு முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இல்லை, ரயில் வெளியில் இருந்ததான் எரிக்கல, உள்ள இருந்தவங்க தான் எரிச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய மக்களே அவங்க கொலை பண்ணாலும் பரவாயில்லை, என்ன அவங்க வணங்கக்கூடிய கடவுள்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கு சேதம் வந்தாலும் பரவாயில்லை, கலவரம் வர வேண்டும், கலவரத்தின் மூலமாக இந்த நாட்டு மக்களுடைய அந்த ஓட்டுகளை அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு குறுக்கு புத்தியில, ஒரு திருட்டு புத்தியிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறது காரணத்தினால எப்போ எங்க கலவரம் வரும்னே தெரியல. திருப்பரங்குன்றத்தில் அமைதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள் அவர்களுடைய நம்பிக்கையில வழிபட்டு இருக்கிறாங்க. தர்கா வழிபாட்டில் உள்ள சிலர் அந்த வழிபாட்டு நம்பிக்கையில இருக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற போது அங்க உள்ள புகுந்து ஏதாவது பிரச்சனை செய்ய முடியாதா என்று உள்ள வரக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கும். இதுக்கு பின்னாடி நடக்கிறத நினைச்சீங்கன்னா கலவரம் வருது. எப்படி கலவரம் வருது? ராமநவமி ஊர்வலம் போறாங்க. ராமரை வணங்கக்கூடிய மக்கள் ராமநவமி ஊர்வலம் போறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எங்க போகணுமோ அங்க போறாங்க. இதுல சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா, ராமநவமி ஊர்வலம் எங்க போகணுமோ அங்க தானே போகணும், பள்ளிவாசல் மினாரால ஏறி கொடியை கட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்போ போய் கூகுள்ல, யூடியூப்ல ராமநவமி ஊர்வலம் பள்ளிவாசல் போட்டீங்கன்னா, ராமநவமி ஊர்வலம் என்ற பெயரில் பள்ளிவாசலுடைய மினாராக்களில் ஏறி அங்கே கொடியை நட்டி அங்கே பிரச்சனை செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்கலாம். அப்ப இப்படி கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு இந்த கலவரத்திற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இப்படி இந்த சுதந்திர இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்தியாவில் இன்னைக்கு சிறைச்சாலைகள் இருக்கிறது. சிறைச்சாலைகள் உள்ளதுல 33% பேர் முஸ்லிம்களாம். நம்மளோட தொப்புள்குடி உறவுகள்லாம் இருக்கிறாங்க. இங்கே வியாபாரம் செய்ய மக்கள், நம்ம ஊர் பகுதியில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்ம குற்ற வழக்கு உள்ளவங்களா, குற்ற பின்னணி உள்ளவர்களா, தவறு செய்யக்கூடியவர்களா? தவறு என்பதை முஸ்லீம்களிடத்தில் பெரும்பாலும் பார்க்க முடியுமா? போதை பழக்கம் உள்ளவங்களா முஸ்லீம்கள் இருப்பாங்களா? திருட்டு பழக்கம் உள்ளவங்களாக பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருப்பாங்களா? எந்த குற்ற வழக்கும் குற்ற பின்னணியும் இல்லாத முஸ்லீம்கள் இந்தியாவுடைய சிறைச்சாலைகளிலே 33% அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஏன் போய் இவ்வளவு பேர் உள்ள போய் இருக்கிறாங்க, என்ன காரணம் என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் கைது செய்யப்படுறாங்க. எதற்காக கைது செய்யப்படுகிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை எடுத்து பார்க்கின்ற போது, தொழுகை நடத்தியதற்காக கைது. கஞ்சா கடத்தினவன் வெளியே இருக்கிறான், விபச்சாரம் பண்ணவன் வெளியே இருக்கிறான், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவன் வெளியே இருக்கிறான், திருட்டு பைய போக்கிரி பைய எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்கிறான். தொழுகையை நடத்தியதற்காக முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் கபில்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவரை கைது பண்றாங்க. ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர். எதுக்கு போய் இவரை கைது பண்ணீர்கள் என்று நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் செய்த தப்பு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன பாதிப்பு? உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையில் சிலிண்டர் இல்லாமல் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த வசதி கூட இல்லை. இந்த உத்தரப்பிரதேசத்தை மாடலையும் குஜராத் மாடலையும் தான் இந்த தென் மாநிலங்களை காட்டி பாஜக உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லை, குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். கபில்கான் என்ன பண்றாரு, ஒரு மருத்துவர் குழந்தைகள் இறக்கிறத பார்த்த உடனே தன்னுடைய சொந்த காசுல ஆக்சிஜன் சிலிண்டரை வாங்கி மருத்துவமனைக்கு சப்ளை பண்றார். இதுதான் அவர் பண்ணது. இதை செய்ததற்காக கபில்கான் கைது செய்யப்படுகிறார். சித்திகாப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்படுகிறார். ஹத்ராஸில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து விடுகிறார்கள். கேரளாவை சேர்ந்த சித்திகாப்பன் பத்திரிகைக்கு செய்தி சேகரிப்பதற்காக உத்தரப்பிரதேசம் செல்கிறார். சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். ஒரு பத்திரிகைக்காரன் பத்திரிகைக்கு செய்தி சேகரிக்கிறதுக்கு வந்தா சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்று UAPA சட்டத்தின் கீழே, அதாவது தேச விரோத சட்டம் இருக்குல்ல, ஒரு பத்திரிகையாளர் வராங்க, இங்க கூட வந்திருப்பாங்க,
செய்தியை சேகரிக்கிறது தான் உங்களுக்கு வேலை. இதை செய்ததற்காக தேச விரோத சட்டத்தின் கீழே சித்திக் காப்பன் கைது செய்யப்படுகிறார். JNU பல்கலைக்கழக மாணவராக இருக்கக்கூடிய உமர் காலித் கைது செய்யப்படுகிறார். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 2020களிலே CAA என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை பாஜக அரங்கேற்றிய போது இந்தியா முழுக்க இருந்த அனைத்து முஸ்லிம்களும் ஜனநாயக போராட்டங்களை கையில் எடுத்தார்கள். JNU பல்கலைக்கழக மாணவர்கள் வட மாநிலங்களில் டெல்லி போன்ற பகுதிகளில் மக்களுக்கு மத்தியிலே போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஷாஹீன் பாக் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே எல்லா பெண்களும் எல்லா குழந்தைகளும் எல்லா முதியவர்களும் அமர்ந்து ஜனநாயக போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்ததில் உமர் காலிதுடைய பங்கும் இருக்கிறது. அவரும் UAPA என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுகிறார். 5 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இதுவரைக்கும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை, சார்ஜ் ஷீட் போடப்படவில்லை, வழக்கு விசாரிக்கவில்லை. எந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது கூட அவருடைய குடும்பத்திற்கு தெரியாத அளவிற்கு இன்னும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும். இப்படி முஸ்லிம்கள் 33% மக்கள் இன்று சிறைச்சாலையில் இருக்கிறார். சில பகுதிகளில் கலவரத்தில் ஈடுபட்டார்கள் என்று கைது செய்து முஸ்லிம்களை கொண்டு போய் 300 பேர் 400 பேர் 500 பேர் வழக்கு போட்டு உள்ள கொண்டு போய் போடுறது. கலவரம் வரத்துக்கு காரணம் அடிப்படை எல்லாருக்குமே தெரியும். முஸ்லீம்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள். முஸ்லீம்கள் கலவரத்தை எந்த நேரத்திலும் ஆரம்பிக்கிறதும் கிடையாது, அதில் ஈடுபடுறதும் கிடையாது. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இப்படி ஊர்வலம் வருகின்ற போது கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சங்கிகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய கலவரத்தில் முஸ்லீம்கள் பலியாகி விடுகிறார்கள். அது ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்க கலவர வழக்கில். என்ன அவர் மேலே போடப்பட்ட வழக்கு? கலவரத்தில் கல்லெறிந்தார். கைது பண்ணி உள்ள கொண்டு போறாங்க. கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருந்தால், கொஞ்சமாவது நம்ம ஒரு சட்டத்தை பின்பற்றக்கூடிய, ஒரு ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய, ஒரு அரசியல் சாசன சட்டத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாட்டில் இந்தியாவில் தான் வாழ்கின்றோம் என்ற அறிவு அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இருந்திருந்தது என்று சொன்னால் அவர் கைது செய்யும் போதாவது விட்டுருப்பாங்க. 2 கை இல்லை ஒருத்தருக்கு. 2 கை இல்லாத ஒருவரை கல்லெறிந்தார் என்று கைது செய்கிறார்கள் என்று சொன்னால், கலவரத்திலே இவர் கல்லெறிந்தவர் என்று கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால், அப்ப இந்த சுதந்திர இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இது சுதந்திர இந்தியா தானா? இந்த தேசத்திலே முஸ்லிம்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, ஏதாவது நம்ம சொல்கின்ற போது நமக்கு தொப்புள் கொடை உறவுகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக முஸ்லீம்களை குறிவைத்து அவங்க ஆட்சி நடத்தக்கூடியவங்க. ஏன்னா ஒன்றும் அப்படி தானே செய்கிறாங்க. முத்தலாக் தடை சட்டம் பாராளுமன்றத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரச்சனை செய்து அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இது முஸ்லீம்களுக்கு எதிராகத்தானே போகிறது. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம், இது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நிலையைத்தானே அவர்கள் செய்கிறார்கள். CAA என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு சட்டத்தை அரங்கேற்றுகிறார்கள். இதில் பாதிக்கப்பட போகிறது முஸ்லீம்கள் தானே. வக்ஃபு திருத்த சட்டம் என்று கொண்டு வருகிறார்கள். முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக வந்த அந்த சட்டம், இது முஸ்லீம்களுக்கு தானே கொண்டு வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுடைய இந்த ஆட்சியிலே பாதிக்கப்படுவது வெறும் முஸ்லீம்கள் தான் என்ற அந்த சிந்தனை எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் இங்கே பாதிக்கப்படலை. இது தெரியல அவங்களுக்கு. முஸ்லீம்களை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியர்களும் பாஜகவுடைய இந்த ஆட்சியிலே கடுமையான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் பெரிய அளவுக்கு உற்று நோக்கிறது, குறிவைக்கிறது முஸ்லீம்களை. முஸ்லீம்களை குறிவைத்து முஸ்லீம்களுடைய உணவு உரிமை, உடை உரிமை, அவருடைய உறைவிட உரிமை, வாழ்விட உரிமை, வணக்க வழிபாட்டு உரிமை, எல்லா உரிமைகளிலும் கை வைக்கிறார்கள். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. சமீபத்தில் கிறிஸ்துமஸ் திருவிழா வட மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை கொண்டாடக்கூடிய கிறிஸ்துவர்களுடைய தேவாலயங்களிலே புகுந்து பல இடங்களிலே தாக்குதல் நடத்துகின்றார்கள். கிறிஸ்துவர்கள் இந்த கிறிஸ்துமஸுக்காக வியாபாரம் செய்கின்ற போது எப்படி முஸ்லீம்களை குறி வச்சு அடிக்கிறான்னு பேசுறாங்களோ, அதே போன்று கிறிஸ்தவர்களையும் நசுக்கக்கூடிய ஒரு நிலையை வட மாநிலங்களில் ஏற்படுத்தி இருக்கிறார். முஸ்லீம்களை குறி வைக்கிறான்னா நம்மளுக்கு தான் பாதிப்புன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு பாதிப்பில்லைன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை சொன்னோம் என்று சொன்னால் இது கிறிஸ்தவர்களுக்கு தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை முதல்ல புரிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் தயாராகணும். என்ன கொண்டு வந்தாங்க? இந்த 2014 இருந்து இந்த 2026 வரைக்கும் சில புள்ளி விவரங்களை
நம்ம சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பண மதிப்பு இழப்பு 500 1000 செல்லாது. இதில் என்ன முஸ்லீம்களுக்கு மட்டும் பாதிப்பா? இது 500 1000 செல்லாது என்று சொன்னால் நிர்வாகம் செய்யக்கூடிய கொஞ்சம் கூட ஆற்றல் இல்லாதவர்கள் ஆட்சியாளர்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை அவர்கள் இந்த 12 ஆட்சி காலங்களிலே நமக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள். ஒரு 500 1000 செல்லாது என்று சொன்னால் இன்றைய தினத்தோடு இந்த நோட்டுகளை நாம பயன்படுத்த முடியாது என்று சொன்னால் நாளைய என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதுக்கு நான் எங்க போவேன்? முஸ்லீம்களை ஒதுக்கி வச்சிருங்க. வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் 500 1000 செல்லாதா? ஒட்டுமொத்த இந்தியருக்கு 500 1000 செல்லாது. என்னப்பா ஏன்பா செல்லாது? கள்ள நோட்டு அதிகமாயிருச்சு, கருப்பு பணம் புழக்கம் அதிகமா இருக்கு. 1000 ரூபாய் நோட்டு இருந்ததுன்னா 500 ரூபாய் நோட்டு இருந்ததுன்னா ரொம்ப வேகமா போய் பதிக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 20 ரூபாய் நோட்டு மட்டும் தான் அடிப்பாங்க போல, ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வர மாதிரி அதிகமான தொகையை இருக்கும் போல நம்ம எதிர்பார்த்தா அதற்கு பிறகு முதல் கட்டமாக ஒரு 500 ரூபாய் நோட்டை வெளியிடுறாங்க. இந்த 500 ரூபாவை வெளியிட்டதுக்கப்புறம் ஒரு 2000 ரூபாய் நோட்டு வருது. பணம் வேணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டணும். ஸ்கூல் ஃபீஸே இன்னைக்கு 50,000 60,000. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னா கூட எனக்கு பணம் வேணும், பணம் எடுக்க முடியவில்லை. வியாபாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ரூபாய் வேண்டும், பணம் எடுக்க முடியவில்லை. வீட்டிலே சுப நிகழ்ச்சி வைத்திருந்தார்கள், பணம் எடுக்க முடியவில்லை. எல்லோரும் வங்கி வாசலிலே கால் கடுக்க நிற்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தருவோம், ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் தருவோம். ரேஷன் சிஸ்டம் மாதிரி பேங்க்ல நின்று எல்லாம் வரிசையில் நின்னாங்க. இப்போ கேட்கறது என்னன்னா, எங்க அந்த 2000 ரூபாய் எங்க? இவ்வளவு செலவு பண்ணி, இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி, இவ்வளவு நெருக்கடி கொடுத்து பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்டு கொண்டு வந்த இந்த திட்டம் டோட்டல் ஃபெயிலியர். எந்த திட்டமிடலும் இல்லாமல் வங்கியிலே பணம் பெற முடியாத சூழலை ஏற்படுத்திவிட்டு, ஏடிஎம் கார்டிலே அதற்கான தயாரிப்புகள் இல்லாமல் வங்கி வாசலிலே கால் கடுக்க நிற்க வைத்த இவர்களுக்கு எந்த நிர்வாக திறமையும் கிடையாது. 500 1000 பாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த இந்தியர்களும். அதுக்கடுத்து எடுத்தோம் என்று சொன்னால் இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி விவசாயிகள், சிறு வணிகர்கள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வருஷமும் 2 கோடி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம்னார். ஏதோ முஸ்லீம்களுக்கு பாதிப்புன்னு நினைக்கக்கூடிய என்னுடைய தொப்புள்குடி உறவுகளுக்கு நான் இதை நினைவுபடுத்துகின்றேன். 2014 தேர்தலிலே பிரச்சாரம் செய்கின்ற போது ஒவ்வொருவருடைய வங்கி கணக்குக்கும் 15 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து தருவோம். 2 கோடி வேலை வாய்ப்புகளை, ஒரு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம். இந்தியாவுடைய பண மதிப்பை டாலருக்கு நிகராக ஆக்குவோம். இந்தியாவுடைய ரூபாய் 1ன்னா டாலருடைய ரூபாவும் 1. இப்படி நாங்கள் ஆக்கப் போகிறோம் என்று 2014 மோடி ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்தியாவிலே பாலாறு ஓடும், தேனாறு ஓடும், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் ஆகிவிடுவார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களே, அந்த நிலை இன்னைக்கு இருக்கிறதா? இன்று இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கோடி வேலை வாய்ப்புகளை ஒரு ஆண்டுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் 12 வருஷம் ஆச்சு. 13வது வருஷத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாஜகவுடைய ஆட்சி. 24 கோடி வேலை வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல எவ்வளவு திட்டங்களை கொண்டு வரணும்? திட்டங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்திய பொருளாதாரத்தை கண்காணிக்கக்கூடிய மையமாக இருக்கக்கூடிய CMI, சென்ட்ரல் ஆஃப் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி, அவர்களும் PLFS என்று சொல்லக்கூடிய பெரிடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க இந்தியாவில். அந்த சர்வேவை நான் சொன்னேனாக்கா நிறைய நேரம் தேவை எனக்கு. பொதுவாகவே புள்ளி விவரம் சொன்னால் நமக்கு இங்கே அதை கேட்குற அளவுக்கு பொறுமை இருக்காது. அந்த புள்ளி விவரத்தை எடுத்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ வேலை இல்லை, எவ்வளோ வேலை குறைஞ்சிருக்கு, ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோ வேலை குறைஞ்சிருக்கு, கிராமப்புறத்தில் எவ்வளவு பற்றாக்குறை, நகர்ப்புறத்தில் எவ்வளவு பற்றாக்குறை, ஆண்களுக்கு எவ்வளவு பற்றாக்குறை, பெண்களுக்கு எவ்வளோ பற்றாக்குறைன்னு ஒரு பெரிய டேட்டா சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது வேலை வாய்ப்பின்மை 5.44%. 100 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 200 பேர் இருந்தாங்கன்னா 11 பேருக்கு வேலை இல்லாமல் இருப்பாங்க. 5.44%. இப்போ 2024 அவர்கள் ஒரு சர்வே எடுக்கிறார்கள். 100 பேருக்கு
9.22% வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10%. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவிலே 14 கோடி வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இந்தியர்கள் இருக்கிறார்கள். 14 கோடி என்பது தமிழகத்தில் இப்ப நீங்க இந்த எஸ்ஐஆர் பட்டியல் வெளியிட்டாங்கல்ல, வாக்காளருடைய எண்ணிக்கை 5 கோடி சில்லறை தான். தமிழகம் மாதிரி 3 மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு வேலையே இல்லையா? இது பெரிய ஒரு நாடு, ஜனத்தொகை அதிகமா இருக்கிறதுனால இதனுடைய பாதிப்பு நமக்கு தெரியல. அச்சன்புதூர்ல உள்ள யாருக்குமே வேலை இல்லை, கடையநல்லூர்ல உள்ள யாருக்குமே வேலை இல்லை, நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் யாருக்கு வேலை இல்லைன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் அது. இவ்வளவு பெரிய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 9.22% அளவிற்கு வேலை இல்லாத மக்களை இந்த பாஜக அரசு உருவாக்கி இருக்கிறது. இவர்கள் எதுக்காக ஏதாவது திட்டம் போட்டாங்களா? பாராளுமன்றத்தில் 2 மணி வரைக்கும், இரவு 2 மணி வரைக்கும் வக்ஃபு சட்டத்தை குறித்து பேசக்கூடிய பாஜக வேலை இல்லாமல் இந்த மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்களே. நான் பேசுவது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் இந்து சகோதரர்களுக்கும் வேலை இல்லாத நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பிரதமர் இடத்துல போய் வேலை இல்லைன்னு கேட்டா பக்கோடா வித்து பொழைச்சிக்கிங்க அப்படின்ற. பக்கோடா வித்து எவ்வளவு பேர் பொழைக்க முடியும்? பக்கோடா வித்து இங்க இருக்கக்கூடிய அச்சன்புதூர்ல உள்ளவங்க மட்டுமே பொழைக்கணும்னா பொழப்ப நடத்த முடியுமா? இப்படி பேசக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். இவங்க ஆட்சி கட்டல வர்றதுக்கு முன்னாடி 2014 இருந்து அதுக்கு பேக்ல ஒரு 45 வருஷம் உள்ள டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2.2% வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. 45 வருஷத்தில் அது 5.4 உயர்ந்திருந்தது. ஆனால் இந்த 12 வருடங்களில் 10 வருடங்களிலே வேலை இல்லாமல் மக்கள் திண்டாடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹரியானாவில் மட்டும் 37.3% பேருக்கு வேலை இல்லை ஒரு மாநிலத்தில். இப்படியான இவர்களுடைய நிலையை ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறோம். பொது துறைகளை தனியார் மயமாக ஆக்குறாங்க. அதாவது இந்த வேலைக்கு போக தெரியாதவன், பொழைக்க தெரியாதவன், உழைக்காதவன்லாம் இருப்பான்ல, அவனுடைய நிலைமை எப்படின்னா, இந்த அப்பா அம்மா சொத்துக்களை எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த சொத்துக்களை எல்லாம் விற்று விற்று தின்னுட்டு அப்படியே காலத்தை ஓட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வித்து வித்து கவர்மெண்ட்டை நடத்துறது. ரொம்ப பெரிய அளவுக்கு யோசித்து திட்டம் போட்டு இந்த நாட்டை முன்னேற்றணும் அந்த நிலையெல்லாம் இல்லாமல் விற்று இதை பொழப்ப நடத்துறது. அப்படி எடுக்கின்ற போது பிஎஸ்என்எல் நிறுவனத்தை தனியார் மயமாக்கணுன்றாங்க, ரயில்வேவை தனியார் மயமாக்கணுன்றாங்க, எல்ஐசியை தனியார் மயமாக்கணுன்றாங்க. எல்லா இடங்களிலும் வேலை இழப்பு வருது இல்லை. 2 கோடி வேலை வாய்ப்பு தருவனார் மோடி. நீங்கள் எடுத்து பார்த்துட்டு என்று சொன்னால் பிஎஸ்என்எல்ல 2.3 லட்சம் ஊழியர்கள் இருந்த இடத்தில் இப்பொழுது 60,000 குறைந்திருக்கிறார்கள். இந்த 1.25 லட்சம் பேருக்கு யார் வேலை தருவா? அவன் எந்த வேலையில் இருந்தான் தெரியுமா? அரசு வேலை. அதே மாதிரி எம்டிஎன்எல் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் 36,000 பேர் ஊழியர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு 5,000 பேராக மாறி இருக்கிறார்கள். இந்த 31,000 பேருக்கு யார் இப்போ வேலை வாய்ப்பு தருவா? அவர்கள் அரசு ஊழியர்களாக அரசாங்கத்துடைய சலுகைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த இந்து மக்கள். முஸ்லிம்களுக்கு தான் பாதிப்பு, முஸ்லிம்களை மட்டும்தான் பாஜக குறிவைக்கிறது, முஸ்லிம்கள் தான் இங்கே பாதிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் தான் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு தவறான எண்ண ஓட்டத்தில் பல இடங்களில் பாஜகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து, அவங்க நேரடியாக ஆட்சி கட்டிலுக்கு வரல, கொல்லப்புறமா வருவாங்க. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறது, மிரட்டுறது, உருட்டுறது, இடி அனுப்புறது, சிபிஐ அனுப்புறது, இப்படி மிரட்டி உருட்டி ஆட்சி கட்டில் அமர்றது ஒரு பக்கம். இவங்க ஏதாவது செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையில் வாக்களிக்கிறவங்க ஒரு சிலர், நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று வாக்களிக்கக்கூடியவர்களுக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஆட்சி என்று சொன்னால் அது பாஜகவுடைய ஆட்சி. ரயில்வேல 14.4 லட்சம் இருந்த ஊழியர்கள் இப்பொழுது 12.2 லட்சம் ஊழியர்களாக மாறி இருக்கிறார்கள். 2 லட்சத்திற்கு அதிகமானவர்கள் ரயில்வேயிலிருந்து வந்திருக்கிறாங்க வெளியே. இந்த பாதிப்பெல்லாம் யாருக்கு? அதே மாதிரி எல்ஐசியில் 1.19 லட்சத்திலிருந்து 1.09 லட்சமாக மாறி இருக்கிறாங்க. இது அரசு நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில சட்டத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த ஆட்டோமொபைல் அப்படின்ற அந்த ஒரு தொழில் நிலையையே அதை ஓச்சிட்டாங்க. நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போட வருவாங்க. இது 9வது பட்ஜெட்டு. இது வரைக்கும் 9 பட்ஜெட்டுகளை தாக்கிய நிதியமைச்சர் என்னென்னவோ பேர்லாம் சொல்கிறாங்க.
ஞாயிற்றுக்கிழமை வராங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஒரு பட்ஜெட்லேயும் ஒரு நன்மை கிடையாது. அவங்க போட்ட ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் பெண்டிங். இந்த வாக்குறுதி நிற்கிறதுன்றதை எடுத்தோம்னா அதை நாங்கள் ஒரு 4 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு அவங்களுடைய 8 ஆண்டு கால பட்ஜெட்டுகள் இருக்கக்கூடியதை பார்க்கணும். அதில் ஆட்டோமொபைல் தொழில் சார்ந்து அவர்கள் கடந்த காலங்களில் உருவாக்கின இந்த சட்டத்திட்டங்களுக்கு மாருதி கம்பெனி அவுட்டு, பஜாஜ் கம்பெனி அவுட்டு, ஹுண்டாய் கம்பெனி அவுட்டு, சுந்தரம் மோட்டார்ஸ் அவுட்டு. தொழில் நிறுவனங்களை உருவாக்க வேண்டிய அரசு, வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய அரசு, சிறு குறு தொழில்களை உருவாக்க வேண்டிய அரசு எல்லாவற்றையும் இன்று நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஹுண்டாயில வேலை பார்த்தவன் யாரு? பஜாஜில் வேலை பார்த்தவன் யாரு? மாருதியில் வேலை பார்த்தவன் யாரு? சுந்தரம் மோட்டார்ஸ்ல வேலை பார்த்தவன் யாரு? பாதிக்கப்பட்டது வெறும் பாயா? பாய் மட்டும்தான் பாதிக்கப்படுறாரா இங்க? இப்படி நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவும் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அக்னிபத் அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று வரும். என்ன அக்னிபத்? என்ன? இராணுவத்துக்கு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. கடந்த காலங்களில் வேலைக்கு எடுத்தால் அவங்களுக்கு நீண்ட நெடிய பயிற்சிகள் தருவாங்க. இதெல்லாம் முன்னால. இப்போ என்ன அக்னிபத்துன்னு 4 வருஷம் ஒப்பந்த ஊழியர்கள், கான்ட்ராக்ட் பேஸ். ஒரு இராணுவத்தையே கான்ட்ராக்ட் விட்ட ஒரு அரசு என்று சொன்னால் அது நம்ம அரசு. அக்னிபத் என்று 4 ஆண்டுகளுக்கு ஒப்பந்த ஊழியர்களை உள்ளே சேர்க்கிறார்கள். அவனுக்கு அதுக்கப்புறம் பென்ஷன் கிடையாது, அரசு சலுகைகள் கிடையாது, இராணுவ வீரர்கள் பெறக்கூடிய எந்த சலுகையும் அவர்கள் பெற முடியாத ஒரு நிலையை அக்னிபத் என்று கொண்டு வருகிறார்கள். இது யாருக்கு பாதிப்பு? ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வந்து இராணுவ வீரராக போக வேண்டும் என்று அவ்வளவு கனவு காண்ட எல்லா இந்து இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்கு அது எந்த ஒரு நன்மையும் தரவில்லை என்பதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சிறு குறு தொழில்கள், எம்எஸ்எம்இன்னு சொல்லி சொல்லுவோம்ல, சின்ன சின்ன உருவாக்கம் செய்யக்கூடிய தொழில்கள். இதில் இந்தியாவில் மட்டும் நீங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்திலேயே 31.39 கோடி ஊழியர்கள் வேலை செய்தார்கள். இந்தியாவில் மொத்தம் 140 கோடி பேர். அதில் இந்த சிறு குறு தொழில், கவர்மெண்ட் வேலை, பிரைவேட் வேலை, ஐடி கம்பெனி, அந்த வேலை, இந்த வேலை, ஆசிரியர், காவல்துறை அதிகாரி, எல்லா லிஸ்டையும் தள்ளிட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்த சிறு குறு தொழில் செய்யக்கூடிய அவர்களுடைய பட்டியலை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 31.39 கோடி வேலை வாய்ப்புகளை எம்எஸ்எம்இ கொடுத்துட்டு கொண்டிருந்தது. கொஞ்சமாவது ஒரு நிர்வாக அறிவு இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த நாட்டு மக்களுக்கு வேலை இல்லாத கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைச்சா, தொழில் நிறுவனங்கள் வளர வேண்டும் என்ற அக்கறை இருந்தால், இந்த எம்எஸ்எம்இக்கு பட்ஜெட்டில் இவர்கள் செய்தது என்ன? ஆனால் பட்ஜெட் வாசிக்கும் போது பாருங்களேன், 25,000 அத்தனை கோடி, 15,000 இத்தனை கோடி, 12,000 அத்தனை கோடி, எல்லாத்துக்கும் ஒதுக்குறேன்னு வாங்க. ஒதுக்குனதுக்கப்புறம் எம்எஸ்எம்இடைய நிலைகளை நம்ம எடுத்து பார்க்கின்றோம். இந்தியாவில் 2024லேருந்து 25 ஒரு வருஷம் டேட்டாவை தான் எடுத்தேன். மொத்தமாக எடுத்துக்கிட்டே பேசினோம்னா வெறும் டேட்டாவை சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட அவ்வளவு பாதிப்புகளை இந்த சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. 2024-25 இந்த ஒரு வருஷத்தில் 35,567 சிறு குறு நிறுவனங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. பாயா? எப்பவுமே முஸ்லீம்களை தான் குறி வைப்பாங்க பாஜக. சிறு குறு தொழில் குஜராத்தில் செய்கிறாங்களே அவங்களாம் பாயாப்பா? சிறு குறு தொழில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் செய்கிறாங்களா அவங்க பாயா? ராஜஸ்தானில் வந்து சின்ன வியாபாரிகள் அந்த உற்பத்தி தொழில் செய்கிறாங்களா அவங்களாம் பாயா? ஒரு ஆண்டிற்கு 35,000 தொழில்கள் முடக்கப்படுகிறது என்று சொன்னால் 12 ஆண்டுகளில் இவர்கள் செய்தது என்ன? இவர்கள் சாதித்தது என்ன? இந்த நாட்டை நிலைநிறுத்தியது என்ன? செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ரயில்வே ஸ்டேஷன்லலாம் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் தமிழில் பேர் இருக்கும். அதை அழிச்சிட்டு கஷ்டப்பட்டு பேரை மாற்றி இந்தியில் எழுதிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு. ரொம்ப முக்கியம். இந்த நாட்டில் பசி ஒழிந்து விடுவதற்கு, இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக வாழ்வதற்கு ரயில்வே ஸ்டேஷன் பேரை இந்தியில் எழுதிட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும். இந்தியாவுடைய சட்ட புத்தகம் அது ஒரு பேரில் இவ்வளவு நாள் எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டாங்க மாணவர்கள்லாம். இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்க? பாரத நியாய சங்கீதா. சங்கீதா இல்லைங்க, அது சங்கீதா. இது சொல்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. நம்மால் போய் சங்கீதான்றா, சங்கீதா இல்லை சங்கீதா. அது அந்த உச்சரிப்போடு சொல்லு என்று உச்சரிப்புகளை திருத்தி அதை பேரை மாற்றுறது. இந்தியாவுக்கு பேரை பாரத்னு மாற்று.
அதுக்கு இதை மாத்து, இதுக்கு அதை மாத்து, தெரு பேரு அதை பேரை மாத்து, இது முஸ்லீம் ஊரா இருக்கு அதை பேரை மாத்து, இந்த ஸ்டேஷன் முஸ்லீம் பேர்ல இருக்கு அதை மாத்து. நாட்டுல மக்கள் பட்டினியா இருக்கிறான், பஞ்சத்துல இருக்கிறான், பசியோட இருக்கிறான், வேலை இல்லாம இருக்கிறான், கஷ்டப்படுறான், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறான். இதையெல்லாம் சிந்திக்காம முஸ்லீம்களுடைய பேரை அதை மாத்து, இதை மாத்து, தமிழ்ல பேர் இருந்தா இந்தியில மாத்து, இங்கிலீஷ்ல பேர் இருந்தா சமஸ்கிருதத்துல மாத்து என்று மாற்றக்கூடியதை பார்க்கிறோம். நீங்க ஒட்டுமொத்த இந்தியர்களும் கொஞ்சம் சிந்தித்தார்கள் என்று சொன்னார், பாஜகவுக்கு ஒத்த ஓட்டு போட மாட்டாங்க. 2014 பாஜக ஆட்சி கட்டில் அமரும் போது பெட்ரோலுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 71 ரூபாய். இன்னைக்கு 101 ரூபாய். 2014 பாஜக ஆட்சி கட்டில் அமரும் போது அப்போ டீசலுடைய விலை 55 ரூபாய், இப்போ 90 ரூபாய். சிலிண்டர் 2014 414 ரூபாய். அதுலேயே நமக்கு மானியம் கொடுத்தாங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு அதில் ஒரு பங்கு காசை கவர்மெண்ட் போடுவாங்க. அது அப்போ மானியெல்லாம் போய் பல காலம் ஆயிடுச்சு. இப்போது 1000 ரூபாய் வரைக்கும் போன சிலிண்டரு ஒரு எலெக்ஷனில் கொஞ்சம் குறைச்சி இப்போ 860 சில்லறை விற்கிதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெட்ரோல் விலை ஏறதுக்கு என்ன அடிப்படை? பெட்ரோலை தயாரிக்கிற கச்சா எண்ணெய் விலை கூட, கச்சா எண்ணெய் விலை கூட இருக்கிறதுனால பெட்ரோல் விலை அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. 2014 கச்சா எண்ணெய் ஒரு பேரல் இந்திய மதிப்பில் 9265 ரூபாய். 2014 நம்ம திருவாளர் மோடிஜி அவர்கள் தேனாறு பாலாறு அந்த ஆறு இந்த ஆறு ஓடும் என்று பிரதமர் நாட்காலியில் உட்கார்ந்தார்ல, அவர் அமரக்கூடிய நேரத்தில் 2014 பேரல் விலை 9300. இப்போ 2020 ஒரு பேரலுடைய விலை 6300 மட்டும்தான். அன்னைக்கு 72 ரூபாய் இருந்த பெட்ரோல் இன்னைக்கு 32 ரூபாய்க்கு வந்திருக்கணும். அன்னைக்கு 55 ரூபாய் இருந்த டீசல் இன்னைக்கு 25 ரூபாய்க்கு வந்திருக்கணும். வரலையே. ஏன் வரல? விலைவாசி ஏறுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையை அவர்கள் இஷ்டத்திற்கு ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் நீங்கள் நிலையை எடுத்தீர்கள் என்று சொன்னால் உலகத்தில் யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஆய்வு செய்கிறார்கள். பல நாடுகளில் உள்ளவங்க ஆய்வு செய்கிறாங்க. உலகத்தில் உலக மகிழ்ச்சி குறியீடு, அதுக்கு ஒரு டேட்டா வச்சு உருவாக்கி அதில் லிஸ்ட்டு போடுறாங்க. அப்படி போடும்போது 143 நாடுகளை எடுத்து ஆய்வு செய்கிறார்கள். உலகத்தில் மகிழ்ச்சியாக உள்ள நாடுகள். இதில் 120வது இடத்துல இந்தியா இருக்கு. ஏன் 1வது இடத்துல இந்தியா இருந்தா என்ன, 2வது இடத்துல இந்தியா இருந்தா என்ன, இந்தியர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தா என்ன? இந்த இந்தியர்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லை என்பதை இந்த பட்டியல் நமக்கு சொல்கிறது. 143 நாடுகளிலே 120வது இடத்துல, ஒரு 100க்குள்ள கூட வர முடியல. இது என்ன ஒரு போர் கலவ உள்ள ஊரா? காசாவில் இருக்கிறோமா, உக்ரைன்ல இருக்கிறோமா, ஈரான்ல இருக்கிறோமா? ஒரு போர் பதட்டமா இருக்கீங்க. என்ன பிரச்சனைங்க? இந்த தேசத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டிய மக்கள், நிம்மதியாக வாழ வேண்டிய மக்கள், சந்தோஷமாக வாழ வேண்டிய மக்கள் கவலையோடு, துன்பத்தோடு, பிரச்சனைகளோடு, நெருக்கடிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வீடுகள் இன்னைக்கு கழிவறை இல்லை இந்தியாவில். பெரிய வெளிநாட்டுக்காரங்க முதலீடு செய்யக்கூடியவர்கள் நாட்டுக்கு வந்தா, வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் வந்தா குடிசை பகுதிகளை பேனர் வச்சு மறைக்கிறாங்க. சுகாதார வசதி இல்லை, ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை, பள்ளிக்கூட வசதி இல்லை. இவ்வளவு நிலைகள் இந்த இந்தியாவில் இருக்கிறது. இதை குறித்து எல்லாம் ஆய்வு செய்யாம, மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, உலக பசி பட்டினியை குறித்து சில நிறுவனங்கள் ஆய்வு செய்கிறார்கள். அதாவது குழந்தைகளுக்கு சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறது, மருத்துவ வசதிகள் இல்லாத நாடுகள்லாம் நிறைய இருக்கு. சோமாலியா மாதிரியான நாடுகள்லாம் இருக்கு. இப்படி எல்லா நாடுகளையும் ஆய்வு செய்துவிட்டு 123 நாடுகளில் 102வது இடத்தை இந்தியாவுக்கு தராங்க. நீங்க ராத்திரி தூங்காம கொள்ளாம வக்ஃபு போர்டு சம்பந்தமா பேசுறதை விட்டுட்டு நாட்டு மக்களுடைய நலனை குறித்து நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது கிடைக்கும். இப்படி எடுத்து பார்க்கின்ற போது இப்போ அமெரிக்காவில் ஆரம்பத்தில் ட்ரம்ப் சீஸ் ஃபயர் நான் தான் பண்ணேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை நிறுத்தினது நான் தான் சொல்லி ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாரு. 6 நாடுகளில் போரை நிறுத்தினவன் நான் தான்றாரு.
இதுவரைக்கும் அதுக்கு இந்தியா வந்து ஒரு முறையான பதில் சொல்லலை. பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கு கவுண்டர் தரல. இப்போ சமீபத்தில் அமெரிக்கா நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் 18% வரி விதித்திருக்கிறது. சங்கிகள்லாம் ஒரே கொண்டாட்டம். மோடி பாருங்க, விஸ்வகுரு சாதிச்சிட்டாரு, செஞ்சிட்டாரு, பெரிய அளவுக்கு அமெரிக்கா விதித்திருந்த அந்த வரியெல்லாம் குறைச்சிட்டாரு, மோடி இருக்கிறதுனால தான் இப்படியான நிலைகள் வருகிறது என்று ஒரே ஆட்டம். சரி, இவங்க தான் ஆடுறாங்கன்னு பார்த்தா அமெரிக்கா சைடு பார்த்தோம்னா அவங்களும் ஆட்டம் போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ட்ரம்ப் பயங்கரமாக சாதிச்சிட்டாரு. அமெரிக்க அதிகாரிகள் இதை கொண்டாடுகிறார்கள். இது இந்தியாவுக்கு நல்லதா, அமெரிக்காவுக்கு நல்லதா? சங்கிகள் இவ்வளவு கொண்டாட்டம் கொண்டாடுறீங்களே, 18% வரியாக மாறிவிட்டது, இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை ஒசரப்போகுது, உயரப்போகுதுன்னு பேசுறீங்களே, 8 மாசத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்ன? அதாவது சிலிண்டர் விலையை வந்து கொஞ்சமாக இருந்ததை கடகடன்னு 1000 வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா 100 ரூபாய் குறைச்ச உடனே எங்கள் விஸ்வகுரு குறைச்சிட்டார் அப்படின்வாங்க. இந்த மாதிரி சும்மா இருந்த அவர் சுரண்டி விட்டு அதிகமான வரிகளை விதித்து விட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்தியாவிலே பணமழை கொட்ட போகிறது. 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை என்னப்பா? எவ்வளோ வரி இருந்துச்சு, இப்போ ஏன் அது 18% ஆனது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. 5% இருந்த வரியை 25% ஆக்கி 50 ஆக்க முயற்சி செய்து அதை 18 ட்ரம்ப் குறைத்திருக்கிறார். இது தெரியாம 18 குறைச்சிட்டாங்கன்னு ஒரே ஆட்டம் போடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ட்ரம்ப் இன்னைக்கு ரஷ்யாவில் வந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்றார். இந்திய தேசத்தினுடைய விஷயங்கள் அவருக்கு தலையிடுறதுக்கு உரிமை இல்லைன்னு பேசணுமா இல்லையா? நாங்கள் ஏன்பா ரஷ்யாவில் போய் ஆயில் வாங்கக்கூடாது? ரஷ்யாவில் ஆயில் வாங்கணும்னு சொன்னாக்கா $60 நமக்கு ஆயில் கிடச்சிரும். இப்போ என்ன, அமெரிக்காவில் வெனிசுலாவிலேருந்து வரக்கூடிய ஆயிலை இந்தியா வாங்க போகுது. $60 வாங்க போகிறத இப்போ $75 வாங்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $7,500 கோடி இந்தியாவுக்கு நஷ்டம். இந்திய மதிப்பில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 6 லட்சம் கோடி பணத்தை அமெரிக்காவுடைய டாலர்ல தரணும். நம்ம நாட்டு பணத்தை டாலராக மாற்றி நாம் அமெரிக்காவுக்கு தரணும். அப்புறம் எப்படி பணத்துடைய மதிப்பும் டாலருடைய மதிப்பும் நிகரா வரும்? ஏற்கனவே இன்னைக்கு 80 ரூபாய் ஒரு டாலர். டாலருடைய நிலை எங்கோ உயர்ந்து நிற்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் நாம் வாங்கக்கூடிய ஆயிலுக்கு அமெரிக்கா டாலருடைய பணத்தில் நாம் கொடுத்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் டாலர் விலை ஏறிக்கொண்டே இருக்கும், இந்திய மதிப்பினுடைய பணம் வந்து குறைந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் தெரியாமல் சங்கிகள் இன்னைக்கு ஆட்டம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். தேசத்துலங்க எல்லாமே இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவங்க பாஜக ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு எல்லா நிர்வாகம் எல்லாமே அவுட். நீதித்துறையாவது ஒழுங்கா இருக்கா? 2018 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து நீதித்துறையுடைய நிலை ரொம்ப மோசமாக போகிறது என்று நீதிபதிகள் பத்திரிகையாளர்கள் முன்னால் சொல்கிறாங்க. இப்போ இன்றைய தினம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 8360 புகார்கள் நீதிபதிகள் மேலே வந்திருக்கிறது. இந்த நாட்டில் என்ன நிர்வாகம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியலை. காங்கிரஸ் இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு? ஊழல் புகார் நீதிபதிகள் மேலே வரலாமா? பாலியல் குற்றச்சாட்டு நீதிபதிகள் மேலே வரலாமா? அப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் அது விசாரிக்கப்பட்டிருக்கிறதா, அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேள்விகள் பாராளுமன்றத்தில் கேட்கப்படுகிறது. 8360 புகார் வந்திருக்கிறதே, என்ன செய்தீர்கள்? இவங்க என்ன செய்வாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், டெல்லியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முரளிதரர்னு சொல்லி ஒரு நீதிபதி இருந்தார். டெல்லியில் ஒரு கலவரம் ஒன்று நடக்குது. முஸ்லீம்களுடைய வீடுகள் கடைகள் எல்லாம் கொளுத்தப்படுகிறது. 1500 கோடி ரூபாய் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை எரிச்சிட்டாங்க. அதுலேயும் முஸ்லீம்களை தான் கைது செஞ்சாங்க. 53 முஸ்லீம்கள் அதில் கொல்லப்பட்டார்கள். 90 பள்ளிவாசல்களை தீக்கிரையாக்கினார்கள். இப்படி முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்த அந்த நேரத்தில் இந்த கலவரத்துக்கு காரணமாக இருந்த கபில் மிஸ்ரா, அனுராக் தாக்கூரை எல்லாம் ஏன் கைது செய்யவில்லை என்று முரளிதரர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி கேட்கிறார். இன்னைக்கு 8360 புகார் வந்திருக்குது, என்னப்பா பண்ணீங்க, நடவடிக்கை இருக்கான்னு கேட்குறோமே. இதே பாஜக அரசு
முரளிதரரை அன்று இரவோடு இரவாக பஞ்சாப் உயர்நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எவ்வளவு வேகமாக வேலை நடந்திருக்கு பார்த்தீங்களா? முரளிதரர் பாஜகவுக்கு எதிராக கேள்வி கேட்கிறார் என்பதற்காக உடனடியாக அவர் இடமாற்றம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கணும். நாட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்குது. இந்த நீதிமன்றம் கூட இப்படி போயிருச்சுன்னு சொன்னால், நீதிபதிகள் கூட இன்னைக்கு இந்த நிலைக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால், நாட்டுடைய சட்ட ஒழுங்கு என்ன ஆகும், நாட்டினுடைய இறையாண்மை என்ன ஆகும், இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இப்போ கையில் எடுத்திருக்கிறது என்ன, வந்தே மாதரம் குறித்து நாங்கள் பாராளுமன்றத்திலே விவாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க, சரி பேசுவோம். இதை பேசுனதுக்கு அப்புறமா அது நாட்டு மக்களுடைய நலனை குறித்து பேசுவீங்களா? எப்போ பாரு இதே மாதிரி பேசுறீங்களே, எவ்வளவு பிரச்சனைகள் இந்த தேசத்தில் இருக்கிறது, அது குறித்து பேசுவீர்களா என்று கேள்வி எழுப்பிவிட்டு வந்தே மாதரம் குறித்து பேசலாம், விவாதம் பண்ணலாம். பன்றி அதற்கு பிறகாவது இந்த நாட்டு நலன் குறித்து நீங்கள் விவாதம் செய்வீர்களா என்று பாராளுமன்றத்தில் கேட்கப்படுகிறது. ஒரு விவாதமும் கிடையாது. பேசுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இப்ப என்ன சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறார்கள். என்ன சுற்றறிக்கை? வந்தே மாதரம் பாடலை அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவிகள் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்னால் பாட வேண்டும். ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பகுதிகள் நீக்கப்பட்டிருந்தது, அந்த பகுதிகளும் இணைக்கப்பட வேண்டும். வந்தே மாதரம் பாடப்படுகின்ற போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்புகிறது ஒன்றிய அரசு. இதான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா. இது சுதந்திர காலத்தில் இந்த வந்தே மாதரம் சம்பந்தமாக வருகின்ற போது வந்தே மாதரம் பாடலை தேசிய கீதமாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து வருகிறது. இன்னொரு கருத்தும் வருகிறது. ஜாரே ஜஹான் சே அச்சா என்று சொல்லக்கூடிய கவிஞர் இக்பால் அவர்கள் எழுதின அந்த பாடலை வைக்கலாம் என்ற ஒரு கருத்து வருகிறது. கவிஞர் இக்பால் என்ன பாட்டு எழுதினாரு? சாரே ஜஹான் சே அச்சா. இந்த ஜஹான்ல, இந்த உலகத்தில் சாரே ஜஹான் சே, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் அச்சா எது? அச்சா இந்துஸ்தான் அமாரா. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இந்துஸ்தான் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நாடுதான் சிறந்தது. இப்படி இந்த நாட்டுடைய பற்றை ஊட்டக்கூடிய, தேசப்பற்றை ஊட்டக்கூடிய ஒரு பாடல் ஒரு இஸ்லாமியர் எழுதி அதை நம்ம தேசிய கீதம் ஆக்கலாமா? இல்லை வந்தே மாதரத்தை ஆக்கணும். வந்தே மாதரம் என்ன? வந்தே மாதரம் என்று சொன்னாலே தாய் மண்ணை வணங்குகிறோம், இதுதான் அர்த்தம். இதை எப்படி ஒரு முஸ்லீம் சொல்ல முடியும்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்தே மாதரத்தை எப்படி பாட முடியும்? துர்க்கையை, சரஸ்வதியை, லட்சுமியை கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள் அதை பாடலாம், தப்பு கிடையாது. இதை எப்படி தேசிய கீதமாக ஆக்க முடியும்? பல மதங்கள் உள்ள, பல சிந்தனைகள் உள்ள, பல சித்தாந்தம் உள்ள ஒரு தேசத்திலே ஒரு தேசிய கீதம் ஆக வேண்டும் என்று சொன்னார். இப்படி நம்ம வந்தே மாதரத்தை ஆக்க முடியாது என்று இக்பால் அவர்கள் சொன்ன இந்த அழகான கவிதையாக இருந்தால் கூட அதுவும் வேண்டாம் என்று சொல்லி ஜனகன மன என்று பாடுறோம்ல, இதை தேசிய கீதமாக ஆக்கினார்கள். இது ஆரம்பத்திலே இந்த சர்ச்சை அந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து தேசிய கீதம் என்று இத்தனை ஆண்டுகளாக நாம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு என்ன, முஸ்லீம்களும் வந்தே மாதரம் பாடணும். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதுக்கு கொண்டு வந்த? ஒருத்தருடைய மதத்தை இன்னொருத்தர்கிட்ட திணிக்க கூடாது. இஸ்லாம் எப்பவுமே அதை சொல்லவும் இல்லை. விரும்பியவர் ஏற்கட்டும், விரும்பியவர் மறுக்கட்டும். இஸ்லாம் யாரையுமே திணிக்காது. நீ வந்தாவா வர கட்டி போ. இந்த மார்க்கம் என்பது யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான். திணிக்கிற கொள்கை இங்க கிடையாது. நீ கொண்டு வரல, கட்டாயமாக மதம் மாற்றக்கூடாது. ஒரு மதத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் திணிக்க கூடாது. அப்ப வந்தே மாதரத்தை முஸ்லிம்கள் எப்படி பாடுவார்கள்? ஒரு ஜனநாயக நாட்டிலே முஸ்லிம்கள் 30 கோடி மக்கள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் நீங்க வந்தே மாதரம் பாடலை பாடணும், பாடும்போது எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைகளை இன்னைக்கு அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். கவனத்தில் கொண்டு கடுமையான, அதாவது நிறைய சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டு வரும். சில மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 12 மாநிலங்களில் சிஏவுக்கு எதிராக
சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இது இந்தியாவில் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் கூட இது இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிரானது. அதனால் எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் அதை கடைபிடிக்க மாட்டோம் என்று சிஏஏவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அதே போன்று இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இஸ்லாமியருடைய இறை நம்பிக்கைக்கு எதிரானது, இந்தியாவுடைய இறை ஆண்மைக்கு எதிரானது. இதை கருத்தில் கொண்டு தமிழக சட்டமன்றத்திலும் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். இதற்கு எதிரான சட்ட போராட்டங்களை தமிழக அரசு முன்னெடுத்து நடத்தணும். தமிழக அரசு இதை சாதாரணமாக கையில் விட்டுறக்கூடாது. முஸ்லீம்கள் வந்தே மாதரம் பாடலை பாட மாட்டாங்க. உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றோம், முஸ்லீம்கள் வந்தே மாதரம் பாடலை பாட மாட்டார்கள். பாட சொல்லி நீங்கள் வற்புறுத்தினால் அவர்களுக்கு பக்கபலமாக தௌஹீத் ஜமாத் களத்தில் இறங்கும். நீங்க திணிக்க நினைத்தீர்கள் என்று சொன்னால், வெள்ளைக்காரன் இதுக்கு மேலெல்லாம் திணிச்சிருக்கிறான். இதுக்கு அப்பனுக்கு மேல அப்ப வேலையெல்லாம் அவன் பார்த்தவன். அந்த வேலைகளை எல்லாம் முறியடித்தவர்கள் இஸ்லாமியர்கள். எத்தனையோ உரிமைகளை அவன் எங்களிடத்திலிருந்து பறித்தான். அவன் வேலையெல்லாம் வேணாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நடு ரோட்டில் நின்னாலும் பரவாயில்ல, எங்கள் செல்வ செழிப்புகள் போனாலும் பரவாயில்ல, எங்களுடைய அதிகாரங்கள் போனாலும் பரவாயில்லை என்று பின்னங்கால் பிடரில் அடிக்க வெள்ளையனை விரட்டிய சமுதாயம் இது. இங்க வந்து நீ வந்தே மாதரம் பாடு, பாடும்போது நீ உன் கடவுளுக்கு பதில் வேற கடவுளை சொல். நீ வந்து திணிக்கிறிய, அந்த மாதிரி நாங்கள் திணிச்சிருக்கிறோமா? ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு நடிக்கிறான், ஜெய் அனுமான் சொல்லுன்னு நடிக்கிறான். ஒரு நம்பிக்கையை ஒருத்தங்கிட்ட போய் திணிக்கலாமா? எங்கேயாவது முஸ்லீம்கள் அந்த வேலையை செய்கிறாங்களா? அப்படியான ஒரு நிலையில் இந்தியாவில் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக வாழக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக இந்த சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் எல்லா திட்டங்களையும் ஓரம் போட்டுட்டு, நல்ல திட்டங்கள் மக்கள் முன்னேற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான திட்டங்களை வகுக்க முடியும். அவர்களிடத்தில் அரசு இருக்கிறது, அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து நாட்டு மக்களுடைய சந்தோஷத்தை வளர்க்க வேண்டிய, நாட்டு மக்களுடைய பட்டினியை ஒழிக்க வேண்டிய, நாட்டு மக்களுடைய பசியை ஒழிக்க வேண்டிய, நாட்டு மக்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வேண்டிய இந்த பாசிச பாஜக அரசு இப்போ முஸ்லீம்களை வந்து நாங்கள் தாக்குகிறோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்தியர்களையும் பின்னடைவுக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இதை என்னுடைய தொப்புள்குடி உறவுகளாக இருக்கக்கூடிய மாற்று மத நண்பர்களும் விளங்கி கொண்டு நடக்க வேண்டும். வரக்கூடிய தேர்தலிலே பாஜகவுக்கு நல்ல ஒரு பாடத்தை நீங்கள் கற்பிக்க வேண்டும். பாஜக எந்த ரூபத்தில் உள்ளே வந்தாலும், மதவாத கூட்டணியாக அமைத்து கொண்டு உள்ளே வந்தாலும், அந்த கூட்டணி வெற்றி பெறுவது கூட பாஜக வெற்றி பெறுவது போன்றுதான். பல மாநிலங்களில் அதற்கான நிகழ்வுகள், உதாரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி கட்சியிலையும் உள்ளே வருவாங்க, அப்படியே கூட்டணி கட்சியோடு வருவாங்க. நாளடைவில் அது மாறிவிடும். மும்பையில் சிவசேனா என்ற ஒரு கட்சி இன்றைக்கி சின்ன பின்னமாகி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம பீகாரில் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒவ்வொரு துண்டு துண்டாக போகக்கூடிய ஒரு நிலைகள் மாறுகிறது. அதெல்லாம் கருத்தில் கொண்டு மதவாத அமைப்பாக இருக்கக்கூடிய பாஜகவோடு யார் கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறாத ஒரு நிலையை மக்கள் முன்னெடுக்க வேண்டும். அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அவங்க எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் இந்த மதவாத கூட்டணி வராமல் இருப்பதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் என்னுடைய தொப்புள்குடி உறவுகள் இந்திய மக்கள் செய்து இந்த சுதந்திர இந்தியா, சுதந்திரமுள்ள இந்தியாவாகவே, அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய இந்தியாவாகவே வாழ்வதற்கு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய அந்த வாக்கை சரியான முறையில் செலுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகுருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.